கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளிலேயும் நான் ஒரு சிறு பாகத்தை பதிவு பண்ண வேண்டும் என்று விரும்பி பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால் இன்றைக்கி நான் அதை பண்ணுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய டாப்பிக்கு யார் யாருக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனம் படித்தோன்னா நமக்கு புரியும். ஒரு வார்த்தை ஜெபிப்போம். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. அருமையான வேலைக்காய் துதிக்கிறேன். அடிமை பதிவு பண்ண போகிற இந்த டாப்பிக்கை கர்த்தருடைய கரங்களில் தருகிறேன். ஜெப ஆவியினால் மக்களை நிரப்புவீராக, இரத்த கோட்டைகளை மறைத்துக்குவீராக. இதை கேட்கிறவர்களுடைய இருதயத்தில் நல்ல நிறுத்த விழுந்த விதையைப் போல இது பலன் கொடுக்க தெய்வம் கிருபை செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் அன்பின் தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் நம்ம படிப்போம்னா, 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், பவுல் அப்போஸ்தலன் ஹல்லேலூயா தீமோத்தேயுக்கு எழுதுகிறாரு. எல்லா மனுஷருக்காகவும் பண்ணும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஃபார் ஆல் பீப்புள் we have to give supplication, prayers, intercessors and thanksgiving. God is saying, Paul is saying to Timothy, I am saying the important advice to whom we have to pray. First Timothy, second chapter, 1 to 6, if you read, you can see to whom we have to pray. Hallelujah. முதலாவது எல்லா மனுஷருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். எல்லா மனுஷருக்கும் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? இவர்கள் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். ஹல்லேலூயா. அது கர்த்தருக்கு சித்தமுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் இப்போ ரட்சிக்கப்பட வைக்கணும். ஹல்லேலூயா. நம்ம மனுஷனை ரட்சிக்கப்பட வைக்கிறது சுவிசேஷத்தை சொல்லி நம்ம பாவ மன்னிப்பு பண்ண வச்சு அவங்கள அந்த சத்தியத்தின் பாதையில் நம்ம நடத்தணும். சத்தியம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ரட்சிக்கப்படுவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. பாவ மன்னிப்பு பெற வேற வழியுமே இல்லை. அவர் தான் நமக்கு ஹல்லேலூயா பாவ மன்னிப்புக்கென்று ஒரே தரம் பலியானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறியணும். இது கர்த்தருடைய சித்தம். He desires all people to be saved and to come to the knowledge of the truth. ஹல்லேலூயா. இதையெல்லாம் நம்ம விவரித்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு மெசேஜாக எடுக்கலாம். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன். என்ன அறிவிக்கணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சுவிசேஷத்தை அறிவித்து அதை விசுவாசித்து அதை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணினா தே ஆர் சேவ்டு ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு சத்தியத்தை நம்ம சொல்லணும். அதை கர்த்தர் விருப்பமுள்ளவராக இருக்கிறாரு. நம்ம சொல்லுகிறத அவங்க ஏற்றுக்கொள்ளவும் அதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். வசனம் கேட்டும் கேளாதவர்களோட ஜீவிச்சாங்கன்னா பிரயோஜனமே இல்லை. அப்போ நம்ம ஜெபிக்கும்படி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறாரு. ஆவியானவர் மூலமாக நம்மோடு பேசுகிறாரு. நம்ம ஜெபிக்க வேண்டும் என்பது நிச்சயமான ஒரு அவசியம். ஏனெனில் தேவன் தம்முடைய ஒரே யோவான் 3:16 ஜான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. He gave his only one son to the world, gave his only son, that whoever believes in him should not perish, but they should have
இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. உலகத்தில் எவ்வளோ மனுஷர்கள் நித்திய ஜீவன் மோட்சத்துக்காக ஓடுகிறாங்க. எங்கே ஓடுகிறான்? அவங்களுக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரேயர், நம்ம ஜெபம், நம்ம சொல்லுகிறது, நம்ம ஜெபம், இதெல்லாம் நமக்கு தேவையாக இருக்கிறது. இது கர்த்தர் நமக்கு நிச்சயமாக நமக்கு சொல்லுகிறாரு ஜெபிக்கும்படியா. ரெண்டாவது யாருக்காக ஜெபிக்கணும்னு சொன்னால், ஹல்லேலூயா, ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ளவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த 2ஆம் அதிகாரத்தில் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். ஹல்லேலூயா. ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணுமா? நல்லா எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு நமக்கு அவர்கள் உதவி செய்யும்படியாக அவர்களுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. The kings, for all kings who are in and kings and who are in high position. Hallelujah. எதுக்காக? Hallelujah. They should to lead a peaceful life and quiet life, godly and dignified life in every way. Hallelujah. அப்போ எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ணும்படி நம்ம எல்லா ராஜாக்களுக்காகவும் ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கு. நீதிமொழிகள் 28 2ஆம் வசனம் எடுத்து பார்த்தா, பாவத்தின் மிகுதியினால தேசத்தில் அதிகாரிகள் பெருகியிருக்கிறார்கள், ஆனால் அறிவும் புத்தியும் உள்ள அதிகாரிகளினால தேசத்தினுடைய நற்சீர் நீடித்திருக்கும் என்று வசனம் சொல்லுகிறார். அப்போ நமக்கு நம்ம அதிகாரிகளுக்கு கர்த்தர் நல்ல ஞானம், நல்ல புத்தி கொடுத்து நம்ம சமாதானமாக எந்த கலகமும் இல்லாதபடி இந்த உலகத்தில் இயேசு வருமளவும் நம்ம ஜீவிக்கணும் என்பது தேவனுடைய சித்தம். அதுக்காக நம்ம ஜெபம் மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது. We should pray for all the kings and for all the high position people who are all ruling us. They should have the understanding and knowledge, so that the land will be established in peace. Hallelujah. That is the second point. Hallelujah. இன்னும் hallelujah, hallelujah, hallelujah. இதில் ஏன் நமக்கு கர்த்தர் இதை கொடுக்குறாருன்னா, அவரே தேவன் ஒருவரே, மத்தியஸ்தரும் அவரே. ஹல்லேலூயா. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தவரும் அவரே. ஹல்லேலூயா. Only one God who is the intercessor, or hallelujah, who is praying for us, mediator for us in front of the Father. He is always mediating for us. நமக்காக மத்தியஸ்தம் பண்ணுகிறார். ஏன்னா அவர் தான் நமக்காக பலியாக வந்தார். அவர் ஒப்பு கொடுத்தார், தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். நம்ம பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே ஹல்லேலூயா நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது நம்ம யாருக்காக ஜெபிக்கணும்? சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலில் விழித்திருக்க சொல்லியிருக்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சகல பரிசுத்தவான்களுக்காகவும் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ணி ஹல்லேலூயா சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள். praying at all times in the spirit with all prayer and supplications for all saints. Hallelujah. நம்ம எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபிக்கணும். ஏன்னா நட்சத்திரங்களை போல பிரகாசித்த அநேகர் விழுந்து போனார்கள், தோல்வியற்று போனார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்ம பின்னாடி ஜெபிக்காத குறைகள் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. எவ்வளவோ ஹல்லேலூயா. இன்னும் நல்ல ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுகிற பரிசுத்தவான்களை கர்த்தர் பாதுகாக்கணும். அவங்க நிலைநிற்கணும். முடிபெறிந்த நிலைநிற்பனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம விசுவாசிகளுக்காக ஜெபிக்கணும். ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு விழுந்து போகிறாங்க, பின்மாறி போகிறாங்க. அந்த பின்மாற்றத்தில் போகிறவங்களுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு பாதுகாவல்
பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். எங்கே 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 என்னென்ன செய்கிறார்களோ எல்லாம் கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களை எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து விழுந்து போகாதபடி, மறுபடியும் விழுந்து பாவத்துக்கு போய்விடாதபடி அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பின்மாற்றங்களை குணமாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. யார் யார் குணமான பின்மாறி போனாங்கிற அவர்களுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. காணாத போட்ட ஆட்டை ஹல்லேலூயா 99 ஆடையும் வனாந்திரத்தில் விட்டு ஒரு ஆடை தேடி போனாருன்னு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல போன மக்களை கர்த்தர் தேடி கொண்டு வரும்படியாக நாம் அவர்களுக்காக ஜெபிக்கணும். இன்னும் இப்பவும் ஹல்லேலூயா உலகத்திலே இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் தெய்வம் நிலைநிறுத்தும்படியாக முடிவறிந்த நிலைநிற்கும்படியாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியாக நமக்கு 3 பேருக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாரு. இன்னும் வேறு நிறைய காரியங்கள் நம்ம ஜெபிக்கணும். இது மெயினாக ஹல்லேலூயா சகல ஜனங்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதல் விழித்திருக்கணும். அடுத்து 2வதாக ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபிக்கணும். 3வது சகல பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இதில் ஹல்லேலூயா தேவனுக்கு முன்பாக இது நன்மையும் பிரியமுமாக இருக்கிறதாம். அந்த 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் படித்தோம்னா இது நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமும். ஹல்லேலூயா. திஸ் இஸ் குட் அண்ட் ப்ளீசிங் இன் த சைட் ஆஃப் காட் அவர் சேவியர். நம்ம இது ஜெபிக்கிறது தேவனுக்கு பிரியமும் தேவனுக்கு நன்மையுமாக இருக்கிறது, ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்வோம். அவருக்கு நன்மையாக தோன்றுகிறதை நாம் செய்வோம். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் இருந்து ஹல்லேலூயா அவருக்கு பிரியமானதை செய்ய நாமே ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஜெப ஆவியை கர்த்தர் நமக்கு தரும்படியாக, ஆண்டவரே நான் இந்த ஜனங்களுக்காக, இந்த ராஜாக்களுக்கு அதிகாரிகளுக்காக, நான் எங்கள் பரிசுத்தவான்களுக்காக நான் ஜெபிக்க வேணும் அப்பா. அந்த ஜெபத்தின் ஹல்லேலூயா தாகத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக, அந்த பாரத்தை நமக்கு தரும்படியாக ஹல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெப ஆவியால் நிரப்பும்படியாக நாம் யாவரும் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Hallelujah. We ask God to pour out the spirit of prayer. Hallelujah. We have to pray for everyone. We have to pray for the rulers and kings and everyone. Hallelujah. We have to pray for all the saints in the world. Hallelujah. God has to fill us with the spirit of prayer. Hallelujah. Hallelujah. We ask. Hallelujah. Let us pray. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் கர்த்தாவே சகல ஜனத்துக்காகவும், சகல அதிகாரிகளுக்காகவும், சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலை விழித்திருக்க சொன்னபடியே இந்த வார்த்தைகளை பேச அடிமைக்கு கிருபை தந்தீரப்பா. இதை கேட்குற மக்கள் மேலே ஜப ஆவியை நிரப்புங்க. ஆத்தும பாரத்தை கட்டளை இடுங்க. தேசம் அழிவுக்கு நேராக கடைசி காலத்துக்காக கடைசி கால அடையாளங்களோடு கடந்து போய் கொண்டிருக்கிறதப்பா. உம்முடைய வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒருவரும் அசதியாயிராதபடி ஜாக்கிரதையாயிருந்து ஆவியிலே அனலாயிருந்து உமக்காக உழைக்க ஓட எங்களுக்கு கிருபைகளை தந்து நடத்துவீராக. எங்கள் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். Hallelujah. Amen. God bless you all. Thank you for watching. Hallelujah. Any prayer comments, ஏதாவது ப்ரேயர் குறிப்புகள் இருந்தால் கமெண்ட்ஸில் நீங்கள் போடலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்பேன். கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.